நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐ மூலியமாக நம்ம வந்துட்டு பணத்தை வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வந்து நம்ம ரிசீவ் பண்ணாலோ அதுக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு டேக்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் அதில் வந்து இன்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் டேக்ஸ் வந்துட்டு வரும். ஸோ வந்து இப்போ நான் வந்துட்டு இன்கம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இன்கம்மாக ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஃப்ரீலான்சிங் இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா யூபிஐக்கு கஸ்டமர் பேமெண்ட்ஸ் எதுவும் வந்துனது அப்படின்னா அதை வந்துட்டு இன்கம்மாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸுங்கிறது பே பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேலரியிலேருந்து இன்கம் ஆகட்டும் அல்லது ப்ரொஃபஷனல் இன்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் யூபிஐயில் சேலரி இன்கம் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபீஸ் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு டேக்ஸபிள் இன்கம்மாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்ன ஒரு டீட்டெயில் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆல்ரெடி பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்லேயுமே யூபிஐ அமௌண்ட் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக் பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. இப்போது பர்சனல் ட்ரான்ஸ்ஃபருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு கிடையாது. இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐயில் வர எல்லா அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு இன்கம் டேக்ஸில் நாம் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் 5 lakhs தான் இன்கம் காமிச்சு ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு யூபிஐயில் வந்துட்டு 20 lakhs கிரெடிட்ஸ் நமக்கு வந்திருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு டோட்டலாகவே இது மிஸ்மேட்ச் தான். இதுக்குன்னு உண்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.